நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வந்துட்டு வீடியோ எதுவுமே போடல? ஃபிஷ் எல்லாம் இருக்கா? இல்லையா? என்ன ஃபிஷ்லாம் அவைலபிளா இருக்குன்ட்டு. ஆக்சுவலி இப்போ நான் ரீட்டெயில் எதுவுமே நான் பண்றதில்ல. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தில வந்துட்டு கன்டினியூஸா மழை பெஞ்சுச்சு. ஸோ, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே நான் மாடி ஃபுல்லா அடுக்கியிருந்தனால என்ன ஆயி போச்சுன்னா, அ கீழ ஃபுல்லா தண்ணி இறங்க ஆரம்பிச்சுட்டு, 24 ஹவர்ஸா மழை பெஞ்சுட்டே இருந்தனால எல்லாமே தண்ணி இறங்க ஆரம்பிச்சுட்டு, அதனால நெறைய ஸ்ட்ரெயின வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸட் கப்பில தூக்கி போட்டுட்டு, ஒரு 5 ஸ்ட்ரெயின் மட்டும் வச்சு, யாராவது ஹோல்சேல் ஆர்டர் கேட்டாங்கன்னா, அதுக்கு மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது லாஸ்ட்டா நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோல அமேசான் ஃப்ராக் பிட்ன்னு. அதுதான் இது ஓப்பன் டெரஸ்ல நல்ல வெயில் இருந்தனால அதுவுமே எல்லாம் கருகி போச்சு. அப்புறம் இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 டப்பு தான் 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் மேல இருக்கும். இதில வந்து ஜெட் பிளாக் கிடக்குது. ஸோ, இதுக்கு அடுத்த பாக்ஸில பார்த்தீங்க அப்படின்னா, மிக்ஸட் கப்பி கிடக்குது. அதாவது நான் ஃபுல் கோல்டு, அப்புறம் நெறைய ஸ்ட்ரெயின் வந்துட்டு கோய் டைப்ல நெறைய ஸ்ட்ரெயின் வந்துட்டு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸட்ல போட்டிருக்கேன். மிக்ஸட் வந்துட்டு மெயில் வந்து ரூ. 10, ஃபீமேல் வந்துட்டு ரூ. 5 அப்படிங்கிற ரேட்ல நான் குடுத்துட்டுருக்கிறேன். அ அதனால இப்போ நான் எதுவுமே ரீட்டெயில் எதுவுமே நான் பண்றதில்ல. எல்லாமே ஹோல்சேல் ஆர்டர் மட்டும் தான். இதில வந்துட்டு சில்வரோட ஹெச்பி ரெட்டுன்னு ஒரு ஸ்ட்ரெயினு. இந்த ஸ்ட்ரெயின் வந்துட்டு ரூ. 100 தான் குடுக்குறேன். அது போக நம்ம மேலே வந்து வேறு ஃபாக்ஸ் டெயில். ஸோ 4 4 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஃபாக்ஸ் டெயில் ஒன்று கிடக்குது, சில்வரோட ஹெச்பி ரெட்டு, பிளாக் ஒன்று, மிக்சட் கப்பி ஒன்று. அது போக 2 டப்பு வச்சுருக்கேன். அந்த 2 டப்பில பார்த்தீங்கன்னா லில்லி வச்சுருந்தேன். ஸோ லில்லி வச்சிருக்கனால நான் எதுவுமே கவர் பண்ணாம விட்டுருந்தேன். ஸோ எங்க ஏரியா சைடு வந்து இந்த நாரைன்னு சொல்லுவாங்க. கொக்கு மாரி கருப்பு கலர்ல இருக்கும். அந்த பறவை என்ன ஆயிட்டு அப்டின்னா, நின்னு நின்னு மேல நின்னுகிட்டு இருக்கிற ஃபிஷ்ஷ ஃபுல்லாவே நெறைய சாப்ட்டுட்டு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நம்ம ஃபாக்ஸ் டெயிலு, அப்புறம் கப்பி கிரேஸு, அப்புறம் ஆப்பிள் ஸ்னைல்ஸு இது கிடக்குது. இப்போ நெறைய பேர்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த கப்பி கிரேஸுங்கிறது வந்து எடுத்தோனே உடஞ்சு உடஞ்சு போயிரும். அந்த மாரி தான் புல்லு புல்லா இருக்கும். ஆனா நம்மகிட்ட வந்துட்டு நல்ல கொடி மாதிரியே இருக்கும். இப்போ இதில கிடக்கிற ஃபாக்ஸ் டெயிலும், கப்பி கிராஸும் பார்த்தீங்கன்னா, மேலே இருந்த ஒரு 40 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரீடிங்காக போட்டிருந்தது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரே இதில போட்டிருக்கேன். இது ஹோல்சேல் ஆர்டர் கேட்பாங்க நெறைய பேரு. அவங்களுக்கு குடுத்தது போக மீதி இவ்வளோ கிடக்குது. அ அப்புறம் இந்த 2 டப்பில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபாக்ஸ்டெயில் இந்த கப்பி கிராஸ் எதுக்கு எடுக்கணும்னா, நான் வந்துட்டு பிளாட்டினம் டம்போ வந்துட்டு ப்ரீடிங்க்கு ஒரு டப்பில நல்ல ஒரு லோடான ஃபீமேல் இருக்கு. அது போடுறதுக்காக தான் இந்த ஃபாக்ஸ் டெயிலும் கொஞ்சமும் கப்பி கிராஸும் எடுத்திருக்கேன். இந்த 2 டப்பில பார்த்தீங்கன்னா, ஒரு வயலட் கலர் லில்லி ஒண்ணு வச்சிருந்தேன். ஒரு எல்லோ கலர் லில்லி ஒண்ணு வச்சிருந்தேன். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன்ல வச்சனால அந்த கொக்கு நாரெல்லாம் வந்து ஃபிஷ்ஷ சாப்பிடும்ன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். ஸோ, அதில வந்துட்டு அது எதுவுமே சரியா வளரவே இல்ல. லில்லியும் சரி 2 லில்லியுமே வளரல. இது மேல ஒரு மாரி செடி மாரி கிடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் ஃப்ராக் பிட் தான். முன்னாடி உள்ள வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க. பச்சை பசேல்னு இருந்திருக்கும். அது மேல நல்ல வெயில்ல ஓப்பன் டெரஸ்ல இருந்தனால எல்லாமே பட்டு போய், அப்புறம் அதுக்கடுத்து மீதிய மட்டும் நான் எடுத்து பிச்சு பிச்சு போட்டு வச்சிருக்கேன். இது எப்படி வளருதா? இல்ல என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு இதில பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி ப்ளூ டெயிலும், ஒரு இதில வந்துட்டு ஜாகுவாரும் கிடக்குது. அ ஸ்டார்ட்டிங்கில இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே டப்புக்கு மாத்தும்போது நெறைய தான் கிடந்துச்சு. இப்போ எல்லாம் சாப்பிட்டது போக ரொம்ப கம்மியா தான் கிடக்குது. இதுக்கு சேல்ஸுக்குன்னு எதுவுமே இத நான் வைக்கல. இது சும்மா இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படி தான் இந்த 2 ஸ்ட்ரெயின வச்சிருக்கேன். அதுபோக இது பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் நம்ம பல்க் ஆர்டர் பண்றதுக்காக வச்சிருக்கிற செட்டப் இது. இது இன்னைக்கு கொஞ்சம் பல்க் ஆர்டர் வந்துச்சு. ஒரு ஜெட் பிளாக் 20 பேரு, அப்புறம் பர்பிள் பெர்ரி ஒரு 12 பேர்ஸு, எல்லோ பிங்க்கோ அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்காக பேக் பண்ணி வச்சிருந்தேன். இது கீழ உள்ள ஒரு ஷெட்ல வந்து வச்சிருக்கேன். ஒரு 4, 5, 6 தொட்டி இருக்கும். இது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்பிள் பெர்ரி, அப்புறம் அந்த டக்ஸிடோ கோயி, அப்புறம் நம்ம ப்ளூ டைமண்டு, பிளாட்டினம் டம்போல கோய் டைப் உண்டு பார்த்தீங்களா? அது அது எல்லாமே இதில தான் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரெயின் தான் இப்போ நம்மள்ட்ட இருந்து எடுக்கிற கப்பி ஃபார்ம்லலாம் வந்து கேட்டிருக்காங்க. இது எனக்கு பல்கா பண்ணி தாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொன்று போட்டு ப்ரீட் பண்ணுறேன். ஒன்றில் வந்துட்டு பிளாட்டினம் டம்போ கோய் இருக்கும். ஒன்றில் வந்துட்டு பிளாட்டினம் டம்போ இருக்கும். அப்புறம் எல்லோ பிங்க்கோ, ப்ளூ டைமண்ட் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் நம்மள்ட்ட மூவிங் இருக்கும். ரீட்டெயில் வந்துட்டு கம்மியான ப்ரைஸில் தான் ஹோல்சேல் வந்து கம்மியான ப்ரைஸ்ல தான் குடுத்துருக்கேன். ரீட்டெயில் எதுவுமே இப்போ பண்ண முடியல. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற இடம் மதுரை, ஃபார்ம் இருக்கிறது தென்காசி. ஸோ ஆர்டர் எதுவும் வந்தாலும் என்னால் டக்குன்னு போட முடியல. ஸோ அதனால நான் ரீட்டெயில் ஆர்டர் எதுவுமே இப்போதைக்கு நான் பண்ணல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஓரளவுக்கு வேற ஒரு இடத்துல ஃபார்மை ஷிஃப்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாலாம் இருக்கு. அப்படி பண்ணா வேணா நான் ரீட்டெயில் வந்துட்டு பண்ணுவேன். ரீட்டெயில் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் அல்பினோ டைப்பும் கொஞ்சம் செட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்காக ஒரு சில ஸ்ட்ரெயின் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்ட்ரெயின் அதான் நியூவா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும்ல. அந்த மாரி ஸ்ட்ரெயினா பார்த்து கலெக்ட் பண்ணி கொஞ்சம் நான் இருக்கிற ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற இடத்துல வந்து ப்ரீடிங் போட்டிருக்கிறேன்.
ஸோ கொஞ்சம் நான் ஒரு 2, 3 மாதம் கழிச்சு ரீட்டெயில் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயின் எல்லாமே ரெடி ஆச்சுன்னா, அது நான் வீடியோ எல்லாமே போட்டு விட்றேன். அது வேணா சேல்ஸுக்கு போடலாம். இப்போ எதுவுமே வந்துட்டு ரீட்டெயில் பண்ணுற மாரி இல்ல. ஏன்னா ரீட்டெயில் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் இட வசதி இருந்தா தான் நெறைய ஸ்ட்ரெயின் வைக்க முடியும். அப்படி எதுவுமே வைக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மழை வந்து கம்ப்ளீட்டா எல்லாமே சேஞ்ச் பண்ணி போயிட்டு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெயினும் செட் பண்ணி வச்சிருந்தது. அவ்வளோ நெறைய ஸ்ட்ரெயின் 15 ப்ளஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துலயும் நெறைய குட்டி அது இதுன்னு நெறைய கிடந்துச்சு. எல்லாமே கன்டினியூஸா மழை பெஞ்சுட்டே இருக்கும்போது, நம்மளால ஃபீடுமே கரெக்ட்டா போட முடியல. வெளியிலே வர முடியல. அவ்வளோ மழை, இடி, மழைன்னு இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அதில நெறைய ஸ்ட்ரெயின் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரெயின்லாம் போயிட்டு. அப்புறம் நம்மளால வேற வழியே இல்ல. நம்ம மேலேருந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ தூர எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த மாரி டைம்ல இந்த சாண்டா கிளாஸ் கப்பி, அப்புறம் மாஸ்கோ கிரீனு, அப்புறம் இந்த மாஸ்கோ வயலட்டு இந்த மாரி கொஞ்சம் ஸ்ட்ரெயின வந்துட்டு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்சர் டேங்க்ல கொண்டு போய் விட்டுட்டேன். நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொய்னா கல்ச்சர் எப்படி பண்றதுன்னு நான் வேணா ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் அத எப்படி ஃப்ரைஸுக்கு ஃபீட் பண்றேன் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்து ஃபர்தரா நான் ரீட்டெயில் ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எல்லாம் செட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து நான் வந்து ரீட்டெயில் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்டேட் குடுக்குறேன். இப்போதைக்கு இதுதான் ஃபார்மோட அப்டேட்டு. ஃபார்ம்ல ஸ்ட்ரெயின்ங்கிறது ஒரு 5 ஸ்ட்ரெயின் மட்டும் தான் இருக்கிறது. வேற ஸ்ட்ரெயின் எதுவுமே இல்ல. அப்புறம் லில்லி பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா அந்த வயலட் கலர்ல 2 சின்ன கண்ணு மட்டும் தான் கிடைச்சது. அத வந்துட்டு இதில போட்டு வச்சிருக்கிறேன். வேற பிளான்ட்டுமே நம்மள்ட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்ல.